சைமன் எங்கள் வீட்டுக்கு கடந்து போய் இது வந்து ஒரு வருஷம் ஆகுது. சைமன் வந்து ஒரு அண்ணன் மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரு அப்பாவாக இருந்து அநேக காரியங்களை எனக்கு வழி நடத்திருக்கிறார். நிறைய ஆலோசனைகளை கொடுத்துருக்குறாங்க. அவங்க இல்லாத இந்த காலகட்டத்தில் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வருது. என்னை வந்து எப்போதுமே இண்டிபெண்டாக இருக்க சொல்லுவார். யாரையும் சார்ந்து இருக்காது, தனியாக செயல்படு அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் இல்லாமல் என்னால் செயல்பட முடியல. இருந்த போதிலும் அவருடைய நினைவுகள், அவர் கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களும் இன்னைக்கு நாங்கள் யோசிக்கும் போது அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இன்னைக்கு அவரை பார்க்க முடியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அவரை பார்ப்போன்னு அந்த நம்பிக்கை. அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் கத்திற்குள்ள நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். அவரை பார்க்குற வரையிலும் நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது வந்து என் தங்கிட்டி, இது வந்து பேர் வந்து கிருபச்சிரி, இது வந்து என் வீட்டு இன்னைக்கு எங்கள் மாமாவோட அடுத்த வருஷம் கைஸ், வெல்கம் பேக். வணக்கம். இன்றைக்கி வந்து சைமனோட வந்து அவன் எங்களை விட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோன்னா, இந்த நினைவு நாளில் நாங்கள் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து கேஎல் சிட்டியில் வந்து ஆதரவற்ற உங்களுக்கு நிறைய இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் தெருவோரத்தில் படுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம். அப்போ வாங்க, எங்கள் கூட நீங்களும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வந்து டிஎம்சியில் இருக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு உள்ளுக்கு போயிடலாம். சரியான மழை. இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். இன்றைக்கு செப்டம்பர் 13. இன்றைக்கு சைமன் எங்களை விட்டு கடந்து சென்ற ஒரு கவலையான ஒரு நாள். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஒரு நல்ல ஜெனுவினான ஒரு பேசன். அதே நேரத்தில் அவர் வந்து யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார். அதை விட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை அவர் செய்ய மாட்டார். தன்னுடைய முழு பலத்தையும் கொண்டு அந்த காரியத்தை அவர் செய்கிற ஒரு நல்ல மனுஷன். அதை வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் பார்த்தேன்னா, என்னுடைய வெட்டிங், எனக்கும் கணக்கு நடந்த வெட்டிங்கில் அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவர் செய்தார். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கும்போது அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே பெஸ்ட்டு, எது சிறப்பாக இருக்குதோ அதைத்தான் அவர் செய்தார். அது எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் சைமனை மிஸ் பண்ணுறோம். ஓகே, ஆனால் எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. நாங்கள் மீண்டும் அவரை ஒரு நாளில் நாங்கள் சந்திப்போம். இன்னைக்கு மாமாவோட இறந்து ஒரு வருஷமாக ஆனிச்சு. அதுக்காக இன்னைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். நான் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். Masih ingat kan? Tengok jauh sudah senyum. Ini limited edition kan? That's why you're waiting, is it? Yeah. Ayya, since just now until now. Yes. Ayya. Heartbroken. Just that I was like. Joshua is here. Zerisha. Sure, here. Sure, come. Joshua, Jerusha. The Heavenly Father, Almighty God, we are grateful, we are thankful to you. For your God of mercy, your God of love. Your God who established and created your relationships. And your God who has formed not only lives, but individuals that put together as a family. And so Father, I commit this family to you.
I pray that God, Father, even as they come together today, in remembrance, Father, of our brother Simon who has gone on to be with you. We do not understand why at this young age he has been taken back, but Lord, we know that God is in a better place right now, and he's seated, Lord, right now, Father, with Jesus. And he's there with you, and we know that God is in the same place. And so, Father, I pray that God, Father, even as we are here, gathered here, oh God, Father, remembering, oh God, the good deeds, oh God, that He's done, the works that you have done through Him, Father, in inspiring many, oh God, to come to you and to come to the knowledge of saving grace. I pray and commit this family to you, asking, oh God, that Lord, may you continue to bless them and continue to use them, Father, individually and corporately, Father, as a family, to be a blessing to many. Even, Father, as they're going out later on, Father, to give packs of food and gifts, Father, to the homeless, in remembrance, in memory, Father, of the loss of these loved ones. I pray that God, Father, may the recipient, Father, all these gifts, Father, they will experience your love in a powerful way, in a supernatural way. I pray that God, Father, even as this family step out, oh God, Father, later on, they will bring your presence into the places of darkness. They will also bring the light of yours. And so, Father, I commit them to you, asking, oh God, Father, may you continue to be with them, Father, at all times, continue to knit their hearts together, that God, there will just be that sense of unity, that sense of oneness, of heart, mind, and spirit, that continue, Father, to be strong on earth, just living out their faith and just being your hands and feet, being, Father, the agent of yours, Father, agent of grace to the people around them. I commit to you Auntie Susie. I pray that God, Father, may continue, Father, to grant her peace. Grant her, Father, that understanding and the clarity of mind of knowing that her son is in a better place right now, and that God, she will be able, God, to fully surrender herself and the situation into your hands. I commit to you, Father, the children as well, Father, for Vinod and Sharon, together with Joshua and Jerusha, and Hunter, Karen, Father, and also Katrina, Father. I pray that God, Father, may you bless them, and may you continue, Father, to just let them, Father, experience the tangible presence of yours in their lives in such a way that, God, Father, that you are with them and you are for them. So bless them, Lord, I pray, and continue, Father, to use them, and continue also, Lord, to speak to them. So sanctify the spiritual ears that they hear your voice with clarity at all times, for them to know with certainty that, God, you are with them. So thank you, Lord, Father, for all that, God, you're doing. Thank you, Lord, Father, for the works of your hands in their lives and through them. We commit all this to you, God, in Jesus' wonderful and powerful and glorious name. We pray. Amen. 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 Yeah, that is Pastor Kelvin. Thank you, Pastor Kelvin, for a wonderful prayer. ஹலோ கைஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ப்ரேயை முடித்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் சைமனை பற்றி சொல்லிட்டாங்க. நானும் அவரை பற்றி இந்த நாளில் நினைவு கூற விரும்புகிறோம். ஏனென்றால் அவர் என்னோட வாழ்க்கையிலும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் கூப்பிட்டு சொன்னால் கூட உடனடியாக உதவி செய்கிற நல்ல ஒரு மனப்பான்மை அவருக்குள்ளே இருந்தது. அது நான் நினைவு சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போது கண்டிப்பாக நான் அவரை மிஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த லைஃப் யாருக்குமே நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு இல்லை, நாளை ஒரு நாள் நம்ம இந்த இடத்த விட்டு போகத்தான் போகிறோம், அவரை சந்திக்க போகிறோம். கர்த்தருக்குள்ள எப்போதும் நமக்கு சாவு ஆதாயமாக இருக்கிறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சாப்பாடு கொடுக்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி பாப்பா கூப்பிடணுன்னா கமெண்ட் பாய். அப்படி ப்ரே எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போது லெபு அம்பாங்க போக போகிறோம் நம்மளோட அடுத்த டாஸ்க்குக்காக. நாங்கள் வந்துட்டோம் கைஸ். இதான் அந்த இடம். எல்லாரும் வரிசையாக நிற்க பாருங்க. இது நம்ம ஏற்கனவே சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த வண்டியில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அண்ணன் இந்த மாதிரி இவங்க செய்கிறாங்க. இதுதான் அந்த அண்ணன். சாப்பாடு உள்ளுக்கு இருக்கிறோம். அவங்க பாருங்கள், அவங்க ஜோஷா. இது கேஎலோட இன்னொரு முகம். முகம் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம பார்க்கலாம்.
அந்த இடத்துலையே மிடில் கிளாஸ் லைஃப்பை நம்ம பார்க்கலாம். கடைசியில் வந்து ஒரு நேரத்தை ஆகாரத்துக்கு போலும் அவங்க க்யூ நின்று வாங்க வேண்டிய நிலைமை நம்ம இதை பார்க்குறோம். இதுதான் லெபு அம்பா கேஎல் ஓட இன்னொரு முகம். இந்த அண்ணன் தான் நம்ம சாப்பாடெலாம் சமைச்சாங்க. கைஸ், இது வந்து ஒரு பேருக்காக பொருளுக்காக செய்யலை. இருந்தாலும் நாங்கள் ஐயாவோட நினைவுக்காக நாங்கள் இது செய்கிறோம். ஒரு நேரத்தை ஆகாரம் எவ்வளவு அது வேல்யூவானது என்று நம்ம தெரிஞ்சு கொள்ளுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். Roti gitu nih, roti. Roti finish ya? Roti finish. Iya, iya. வணக்கம், என் பேர் சுப்ரா. எல்லோரும் செல்லமாக வந்து எம்ஜிஆர் சுப்ரான்னு சொல்லுவாங்க. நான் வந்து கொரோனா காலகட்டத்திலேருந்து 4 வருஷமாக ஆகும்போது நாங்கள் இந்த மாதிரி வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு, குடும்பத்தால் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையிலையும் கொடுப்போம், மத்தியானமும் கொடுப்போம். இது வந்து இந்த சைவம் அசைவம் எங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்குதோ பொதுமக்கள்கிட்ட அதை வந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் பரிமாறிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்களோட வந்து முழு நேர வேலையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து பசியில் இருக்கிறவங்க எங்கள் வண்டி முன்னுக்கு வந்து நின்றால் அவங்களுக்கே கொடுத்துருவோம். நாங்கள் இன்னாருக்கு தான் கொடுக்கணும், இன்னாருக்கு கொடுக்கணுன்ற இது கிடையாது. இது இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து அவங்க வந்து சில பேருக்கு திதி இருக்கும், திதி செய்வாங்க. சில பேர் இறந்த நாள், கல்யாண நாள், பர்த்டே, பிறந்த நாள், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கூட அந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதுலேயும் வந்து இந்த மாதிரி வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப புண்ணியம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வழியை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலயமா நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறோம் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கிறவங்க வந்து நல்லா இந்த மாதிரி பிறந்த நாளோ கல்யாண நாளோ இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம மாதிரி வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் வந்து செய்யலாம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 010-225-4170. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நம்ம கிச்சனில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் எப்படி சாப்பாடெல்லாம் பரிமாறுறோம், எல்லாம் வந்து பேக்கேஜாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர்டர் நாங்கள் எடுத்து செஞ்சு என்ன மாதிரி வேணுமோ நாங்கள் செஞ்சு சுட சுட இங்கே உள்ள சாப்பாடெல்லாம், காஃபிலேருந்து எல்லாமே சுட சுட. இப்படி ஐயாவோட இந்த அன்னதானம் சிறப்பாக நடந்து முடிச்சு இந்த அண்ணனுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லுகிறோம். பார்த்தவங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்ஸ். see you with another video. Bye bye.